கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் போகிற பாதையில் வாழுகிற வாழ்வின் காரியங்கள்ல நம்ம எப்பொழுதுமே நேர்வழியாய் செல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஒரு இடத்திற்கு கடந்து போகணும்னா அது எந்த வழியில போனா நம்ம அந்த இடத்துல போய் சேருவோம்னு சொல்லிட்டு நம்ம அலசி ஆராய்ந்து இந்த வழியா போகணும்னு நினைப்போம் இல்லையா? நேர் வழி என்று ஒன்று இருக்கும், இன்னும் குறுக்கு வழி என்று ஒன்று இருக்கும். நேர் வழியா போனா பிரச்சனை இல்லை, ஒருவேளை கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா ஆனா கூட சரியா போய் சேர்ந்துடலாம். ஆனா குறுக்கு வழியா போறேன்னு சொல்லும் பொழுது அங்க என்ன இருக்குன்னு தெரியாது, அந்த பாதை சரியாக அமையுமான்னு கூட தெரியாம போனா என்ன நடக்கும்? ஒன்றில் ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்கொள்வோம். ஏதோ ஒரு பிரச்சனை வந்தா கூட அங்க கேட்கறதுக்கு ஒருவேளை யாருமே இருக்க மாட்டாங்க. இப்படி சிக்கி தவித்தவர்கள் அநேகம் உண்டு வாழ்க்கையில. அன்பு ஜனமே, ஆண்டவர் நமக்கு என்ன தெரியுமா கற்றுக் கொடுக்கிறாரு? வேதத்தை வாசிக்கிற பொழுது நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 26, 27 வசனங்களிலே, உன் கால் நடையை சீர்தூக்கி பார்த்து என்ன பண்ணணுமா? உன்னுடைய வழிகள் எல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக, வலது புறமாவது இடது புறமாவது சாயாதே, உன் காலை தீமைக்கு விலக்கி நீ காத்துக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் நம்மை பார்த்து பேசுகிறார். அன்பு ஜனமே, நம்முடைய வழிகளையும் நம்ம போகிற பாதைகளையும் சீர்தூக்கி பார்த்து வலது புறம் இடது புறம் சாயாம சரியா நம்முடைய கால்களை நம்ம நேர் வழியா நடத்தணும்னு கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. சற்று ஆழமா நம்ம சிந்திக்கிற பொழுது, வாழ்க்கையில இப்ப நமக்கு ஒரு வேலை கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. நல்ல ஒரு வேலையை கர்த்தர் கொடுத்துட்டாரு. அப்போ நேர்மையா நமக்கு அந்த இடத்துல கர்த்தர் ஒரு ஆசீர்வாதமான நமக்கு ஒரு சேலரியை நமக்கு ஆண்டவர் வாங்கி கொடுக்கிறாரு. இப்போ அதை பார்த்ததும் நமக்கு ஒரு சந்தோஷம், வாங்கி விட்டோம் என்று. அதே வேலைக்களத்தில் நமக்கு கொஞ்சம் ப்ரமோஷன் கிடச்சி ஏதோ ஒரு நிலையில கொஞ்சம் குறுக்கு வழியில லஞ்ச பணத்தை கொடுத்து, இப்படி நீங்கள் இதை செஞ்சா இந்த பணத்தை உங்களுக்கு நாங்கள் தருவோம்னு சொன்ன உடனே நம்ம என்ன பண்ணுறோம்? அநேகர் பண்ணுகிற தவறு, எல்லோரையும் சொல்லவில்லை, இவ்வளோ பணம் கிடைக்குதே, ஒரு சின்ன ஒரு சைன் மட்டும்தானே போடணும், இந்த ஒரு பேப்பர் மட்டும்தானே நம்ம சேஞ்ச் பண்ணணும், இதில் என்ன பெருசாக தப்பு இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு அந்த பணத்தின் மீது ஆசைப்பட்டு அந்த தவறை செஞ்சு நம்ம என்ன பண்ணுறோம்? ஒன்றில் வலது புறமாகவோ இடது புறமாகவோ நேர்வழியாய் சென்று கொண்டிருந்த நம்ம கொஞ்சம் பணத்தை பார்த்த உடனே நம்முடைய புத்தி என்னவாகுது? மாறுது. நம்முடைய வழிகளில் ஒரு மாற்றம் வருது, பேச்சில் ஒரு மாற்றம் வருது. இவ்வளவு நாள் நேர்மையாக இருப்பேன், உண்மையாக இருப்பேன், லஞ்சம் வாங்க மாட்டேன், அநியாயம் செய்ய மாட்டேன்னு சொன்னவர்கள் என்ன பண்ணுறாங்க? இந்த உலகத்தில் உள்ள பணத்தை பார்த்த உடனே உண்மையும் சத்தியமும் அவங்க எடுத்த நியாயப்பிரமாணம் இப்போ தலைகளாக மாற்றப்படுது. இவ்வளவு நாள் உண்மையாக நான் எல்லா காரியத்தையும் செய்வேன்னு சொன்னவர்கள் அநீதிக்கு துணை போக ஆரம்பிக்கிறாங்க. நம்முடைய வழிகளில் மாற்றம். இவ்வளவு நாட்கள் பெற்றோருக்கு உண்மையாக இருந்த நம்ம ஒரு நண்பர்கள் கிடைச்ச உடனே அவங்க கூட ஏதோ ஒரு தப்பை பண்ண ஆரம்பிக்கிறோம். அந்த தப்புனால இவ்வளவு நாள் பொய் சொல்லாமல் அம்மா அப்பாவுக்கு உண்மையாக வாழ்ந்த பிள்ளைகள் பொய் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் பொய் சொல்லிட்டு அவுட்டிங் போகிறதுல என்ன தப்பு இருக்குது? சினிமாவுக்கு போகிறதுல என்ன தப்பு இருக்குது? ஒரு நாள் பார்ட்டிக்கு போகிறதுல என்ன தப்பு இருக்குது? அம்மா அப்பா கிட்ட சமாளிக்கலாம், வேற ஏதாவது சொல்லலாம், எக்ஸ்ட்ரா கிளாஸ் இருக்குன்னு சொல்லலாம், இல்லையா நான் யாரையாவது பார்க்க போகிறேன்னு சொல்லிவிட்டு நம்ம என்ஜாய் பண்ணிப்போமே, ஒரு நாள் தானேன்னு சொல்லிட்டு என்னவாகுது? அது பழக்கப்படுத்தப்படுகிறது. இப்படியே நம்ம நேர்வழியாய் போனோன்னா ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நம்முடைய ட்ராக் இன்னும் சேஞ்ச் ஆகுது. அது லெஃப்டோ ரைட்டோ ஏதோ ஒரு சைடு இன்னைக்கு நம்முடைய வழிகள் இன்னைக்கு பிசகி காணப்படுகிறதா? நல்ல சீர்தூக்கி பாருங்க, நல்ல சீர்தூக்கி பாருங்க. உங்கள் குடும்ப வாழ்க்கையில், படிப்பின் காரியத்தில், வேலையின் காரியத்தில், நீங்கள் சந்திக்கிற மனிதர்களுடைய ஐக்கியங்களில், உறவுகளில் நம்முடைய வழிகள் எங்கே பிசகி இருக்கு? ஆண்டவரை தேடுகிற விஷயத்தில் ஒரு நாள் இருந்த வாஞ்சை, ஒரு நாள் இருந்த ஜப வாழ்க்கை, வேதத்துக்கு கொடுத்த முக்கியத்துவம் எங்கே எங்கே இப்பொழுது நம்ம வழிமாறி அதற்குடைய நேரமெல்லாம் எங்கே இப்போ நம்ம விரயம் செய்து கொண்டிருக்கிறோம்? அன்பு ஜனமே, கர்த்தர் நமக்கு தெளிவாக சொல்கிறாரு, உன்னுடைய வழிகளில் நீ மாற்றத்தை உண்டு பண்ணாத. அவர் நேர்வழியாய் நடத்துகிற தேவன். ஆகையினால் நாமும் நேர்வழியாய் பயணிக்கிற பொழுதுதான் நாம் கர்த்தருடைய ராஜ்யத்தில் நிலை நிற்க முடியும். இல்லையல் என்னவாகும்? இப்போ ஒரு ட்ரெயின் வந்து தடமாறி போய் என்னவாகுது? விபத்துக்குள்ளாகுது இல்லையா? அதே போல நம்ம வழிகளில் கர்த்தருடைய
அதாவது வார்த்தையை விட்டோ அவர் நமக்கு கொடுத்த கட்டளைகளை விட்டோ வழிமாறி தடம் புரண்டு போனால் என்னவாகும்? விபத்து என்கின்ற ஒரு பிரச்சனை, எங்கேயோ ஒரு இழப்பு, ஏதோ ஒரு தோல்வி, ஏதோ நம்ம எதிர்பார்க்காத ஒரு திருப்பங்கள் நம்ம வாழ்க்கையிலே வந்து நம்ம தரிசனங்கள், கர்த்தர் வைத்திருக்கிற நோக்கங்கள் எல்லாமே உடைக்கப்பட்டு போய்விடும். ஜாக்கிரதையாக தடமாறி போகாமல், வழிமாறி போகாமல் சரியான வழியில் பயணம் செய்வோம். கர்த்தர் நம்மை நிச்சயமாக மகிமையிலே கொண்டு நிலை நிறுத்துவார். ஜெபிப்போமா? அன்பின் நல்ல இயேசு சுவாமி, உம்மை அறிந்து கொண்ட பிள்ளைகளாகிய நாங்கள் நேர்வழியாய் நடக்க வேண்டும் என்றும், நேர்மையான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றும், கொஞ்சத்திலும் உண்மையா இருக்க வேண்டும் என்றும் நீங்க விரும்புகிறீங்க. ஆனால் அநேக நேரங்களில் இந்த உலக காரியங்களிலே ஈடுபடுகிற பொழுது உலக மனிதர்களுடைய வார்த்தைகளினாலும், இந்த உலகத்தின் மாயைகளினாலும், சிற்றின்பங்களினாலும், மதிக்கேடான காரியங்களுக்குள்ளே எங்களுடைய கால்களை ஒப்பு கொடுப்பதினால் தேவ வார்த்தையை மீறி, நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த கட்டளைகளை மீறி வலது புறமோ இடது புறமோ சாய்ந்து நேர் வழியை விட்டு இன்னைக்கு பிசகி போய் அநேக வீணான காரியங்களிலே நாங்கள் இன்றைக்கு இணங்கி போய் பாவத்தின் வேதனை அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். தேவனே, நாங்கள் மனம் அப்பா உணர்ந்து, பிழைகளை உணர்ந்து, இனிமேல் இப்பேற்பட்ட காரியங்களில் எங்களுடைய வழிகளை ஒப்பு கொடுக்க மாட்டோம் என்று சொல்லி தேவனுக்கு நேராக எங்கள் வழிகளை திருப்புவதற்கு எங்களுக்கு பலன் தாரும். அப்ப எங்களை ஒப்பு கொடுக்க எங்களுக்கு ஆண்டவரே நாள் மனசாட்சியை தந்தருளும். நீதியின் பாதையிலும் நேர்மையான வழிகளிலும் நடப்பதற்கு, செயல்படுத்துவதற்கு, வாழ்வதற்கு நீர் பலன் தர வேண்டும் என்று சொல்லி உம்முடைய தூய கரங்களுக்குள் எங்களை ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen. God bless you.